எங்க ஆளு போட்டா நான் அப்புறம் எங்க மேல நீ எங்க ஆளு தொட்டா ரிட்டன் நானும் உங்க ஆளு தொட்டேன்னு சொல்றேன். நான் அப்படிலாம் நான் பேசுறேன். சாரி போயா ஊட்ட காட்டாங்க மக்கால போய் கேட்கலாமா ஊத்து கேட்கலாமா என்னப்பா உலகம் இது ஆண்டவன் எதுக்கு படைக்கிறான் எதுக்கு இருக்கிறவன் இல்லாதவன் ஏன் படைக்கிறான் ஏன் படிச்சான் அவங்க அருள் இல்ல மொத்த பேர் இருக்கிறவன் அவனுக்கு படிக்க தெரியாதா தெரியாதவா படிச்சுட்டான் ஏன் இருக்கிறவன் இல்லாத படிச்சான் இல்லாதவனும் இருக்கிறவங்க கூடணும் அதுதான் உலகம் அதுதான் நியாயம் அப்பதான் சொந்த ஒட்டும் நான் என்னன்றேன் ஒன்னும் ஒட்ட தேவையில்லை அவன் கேட்கற பணமே நீ கொடுத்தா இல்ல அவன் கொடுத்தான்னா அதே மாதிரி நீ ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படி முடியலையா எங்கன்னா வேலைக்கு போய் நம்ம சொல்றா நீ என்ன சொல்ற அவன்கிட்ட கடை வாங்கிட்டா வேலைக்கு போகணுமா அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க அவன்கிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணும் என்னடா உனக்கு இதுக்கு எங்க அம்மா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட வேற யாரும் கஷ்டப்படல அவன்கிட்ட கடை வாங்கிட்டா நான் என் முட்டான 100 பேர் வரான் 100 பேர் தெருவாய் என்ன பார்த்து அதிர்த்து எல்லாம் கடன் கொடுத்துவேன் ஆமா என் உடம்பு சரியில்லை ஒருத்த ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுட்டு வரான் ஒருத்த ஆப்பிள் வாங்கி வரான் ஒருத்த திராட்சை வாங்கி வரான் ஒருத்த ஆப்பிள் சேவை வாங்கி வரான் ஏன் இதெல்லாம் செய்யறான் நான் செத்துட்டா துட்டு கட்ட மாட்டேன்ல உயிரோடு வச்சுக்கிறான் ஆனா அவனுக்கு முன்னோடு தெரியாது என்ன நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் நான் வேற லெவல் ராடே நான் துடாதுல மாதிரி சாப்பிடுறேன் இல்ல இட்லி தோசை அது சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் மணி ஆட்டிடுவேன் மணி மணி இருக்குது பல்லு இல்ல என்னடா என்னடா வேலை பாக்குறேன் மடிப்பு மொத்தமா நீங்க போவதை காட்டி கொடுங்க நான் என்ன பண்ணுறேன் மொத்த கலையுதா இப்பதான் பிஞ்சி அதான் நான் என்னன்ற கடை பரவாயில்ல கடை வாங்கிட்டல ஆமா அவன் கேட்கறது முன்னாடி கொடுக்க முடியல இல்ல வேலைக்கு போக மாட்டேன் ஏன்னா உங்க அம்மா உன்ன கஷ்டப்பட்டு நான் சொன்னா ஐயா மூடு வாய நீ மூடு நான் மூணு ஏனாண்டா உம்மள அப்புறமா நான் வச்சு செய்வேன் நான் வைக்காது வச்சு பார்த்தாலே நீ வாந்தி எடுப்ப பார்த்தாலே நீ வாந்தி எடுப்ப புல்லா பார்க்கும்போதே வாந்தி எடுப்ப அவ்வளவு புல்லா இருப்பேன் நான் என்னன்றே கடை வாங்கிட்டியா ஆமா கடை முடியலன்ற ஆமா அவன் கேட்கறது முன்னாடி கொடுக்கவும் முடியல இல்ல அவனை வாடா போடான்னு கேட்காது நான் தான் கேட்பேன் அடுத்தவனுக்கு பயப்படலாம் படிச்சவனுக்கு பயப்படும் நடவுன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவன் சொல்லிட்டா கடன் கொடுக்குறான் பாரு அவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அதே எப்படி கடவுள் இந்த வெங்கடேஷ் பெருமாள் இருக்கிறாரு திருவிழா பண்றாங்க அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் திருவிழா பண்ணு சொன்னாரா இவ்வளவு வீட்டு வசூல் பண்ணி திருவிழா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுவோம் கேட்காதீங்க நான் கடவுள் அதான் நல்லாக்குதா நாயும் ஒழுவுதான் சூப்பர் பழமா யாருமா சொன்ன பாரு நல்லாக்குதா நாயும் ஒழுவு நான் என்ன கடவுளுக்காக செய்யறாங்களா எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறும் கமான் ஓகே tell me செப்பு டேய் குறுக்கையா வர நான் குறுவாங்க சைடுல தான் நின்னு நான் குறுவாங்க நான் பேசுறேன் கடவுளுக்காக செய்யறாங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறினா கடவுளுக்காக திருவிழா எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க கரெக்ட் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கடவுள் என்ன எடுத்துக்காட்டு சொன்னா ஓ புரியல தம்பி யாரும் தம்பி அவன் வந்தா சும்மா இருக்க மாட்டான் யாரத்துல ஆட்டம் கிடையாது அவன் ஆனான்னு வச்சுக்கான் நான் பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுக்கிறேன் பச்சை பொறுக்கு காஞ்ச பொறுக்க மாட்டியா தம்பி
துணி கம்மி கட்டி அப்புறம் ஆஸ்பத்திரி போக வந்திருக்கும். அப்படியா வாங்க நீ என்ன பண்ற அந்த மடிப்பு எல்லாம் கழிச்சு விட்டுற தாலியத்த பையா நீ என்ன பண்றே பண்ணு நடிப்பு படி வச்சு கட்டி வச்சு. ஆமா சரி நான் கேக்குறேன் எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் புரியல கேளு எடுத்துக்காட்டு வர ஒரு மணி நேரம் பாக்குறியா காலைல உங்க அம்மா தாலி அறுப்பேன் அத்துக்குமா சுத்தமா எங்க அப்பா அவன் பிடிக்கலமா அது வந்து அத்து ஏன்னா நைட்டு வாங்க நான் நைட்டு கேட்கறான் வந்து உட்காந்து அவன் வாங்கினா கொடுக்க மாட்டான் எங்க அப்பா கொடுக்க மாட்டான் நான் வாங்கினா குறை மாதிரி வந்து உட்காந்து அவன் குத்தாங்க குடி வந்து நான் கேட்கறதுல குடும்ப மாட்டேன் இல்ல என்னதான் ஓ நாட்டை வாய் வைக்கிறோம் வாழ வைக்கிறேன் ஆளுக்கு 3 கோட்டர் எங்க அப்பா 3 கோட்டர் நான் 3 கோட்டர் ஒரு கோட்டர் 20 ரூபா வரி 6 கோட்டர் 120 ரூபா காட்டுறேன் கவர்மெண்ட்ல. என்ன வரல காட்டுறேன் அப்ப வரல காட்டாத நான் என்னன்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்கேன் இந்த யோகா என்ன வச்சு ஒரு உதாரணம் நான் இருக்கிறேன் எனக்கு காதல் இருக்கிறாரு இன்னும் எனக்கு கல்யாணமே நடக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறகுன்னு வேண்டிக்கா நான் தான் வாயில் வேண்டிக்கா எந்த கடமை வேண்டாத அது பேசாத கடவுள் நான் பேசுற அது நடக்காத நான் நடக்கிற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் விட்டேன்னு நான் கடவுள் நான் நித்யானந்த சாமியார் நித்யானந்த சாமியார் நான் யார் தெரியுமா நான் ரஞ்சிதா வெறி கொண்டிருக்கிறேன் நான் புறம்போக்கேன் மேல வைக்காதடா அப்ப கீ வைக்கிட்டா என்ன அசிங்கமா இருக்குடா நிஜமாவே யார் அவளுக்கா உனக்கு எனக்கு அசிங்க ஒரு மாதிரி இரட்டிட்டீங்க மாதிரி கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிறாங்க எல்லாரும். ஐயோ கலக்காய் கொல்லில இருக்கும். நான் என்ன சொல்றேன் என் தகுதி வேற உன் தகுதி வேற என் மேல கை வைக்காத அப்ப காலை வைக்கிட்டா காலை வைக்காதடா அப்ப நான் கையை வைக்க கூடாது காலை வைக்க கூடாது அப்போ நான் என்ன ஊட்டே விடாது அதான் வேற வேலை இல்ல யாருக்கு வாங்கினு வா போன் வாங்கினு வா டார்ச்சுக்கு தான் பார்த்து வாங்கினு வா என்னடா நான் என்னன்றேன் அதுக்காண்டி சொல்லல இப்போ கடவுள் இருக்கிறான்னா அதை உதாரணம் வச்சு சொல்றேன்னா என்ன வச்சு உதாரணம் சொல்றேன் கடை வாங்கினேன்ல அவங்ககிட்ட எவ்வளவு வாங்கினேன் எப்படி வாங்கினேன் உண்மையிலே சொல்றேன் அவங்ககிட்ட நான் துட்டாவே கடை வாங்கல என் பெரும் பொண்ணு கல்யாணத்தை வச்சுட்டாங்க என் பெரிய வினத்தமா மோட்டர் பாய் வாங்கிட்டாங்க 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட இருக்குது கேட்டு போனா ஒரு 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா முடியாது அந்த நேரத்துல அந்த கடவுத்த கம்பெனி விளம்பரம் பண்ணாங்க என்னவா 2 வீலர் விளம்பரம் புது கம்பெனி தந்துக்கிற வாங்க 2000 ரூபாய் ஒரு வண்டி எடுத்து கொடுக்கும் அப்புறம் மாசமானா கட்டுங்கணும் நானும் 2000 ரூபாய் வண்டி எடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அதுவும் போயிடுச்சு நல்லபடியா 1 வருஷம் ஆச்சு குழந்தையும் வந்துச்சு அந்த குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க இது வரைக்கும் 12 மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டண்டே கிடையாது மாசமான பணத்தை கட்ட சொல்லி சொல்லிட்டு போட்டாமா மாசமானா கட்டுன்னு இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல நான் கட்டுவேன் அது நான் பகுதிக்கு பொண்டாட்டி மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாசமாயிட்டேன் நான் கட்டுவேன் தலையிட்ட மாசம் இல்லம்மா ஒரு பேர் மாசமான மாசம் ஆகுறது இல்ல மாதத்தோட முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க ஒன்னாஞ்சு கட்டி இருப்பாங்கடா எப்போ ஜெயில கலைக்கிறேன் மாசமான கட்டு மாசமான கட்ட போறேன் உக்கால ஓயால அனுப்புற மாசம் ஆயிடுச்சு ஐயோ ஆமா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட ஓயா உச்சுமா மாட்டேன் இல்ல நான் கேக்குறேன் தப்பா நினைக்காத நான் எதுவும் நினைக்க மாட்டேன் கேளு நீ ஆப்பள தானே சிக்கா இப்ப நச்சா விட 2 சாவு என்ன பாதி வந்து என்ன பாக்குற அது கோயில் கண்ணு கோயில் கண்ணில்ப்பா இவனை நான் அனுப்பிச்சு விடுறேன்
ஓ கம்முனர்மா முன்னாடி ரெடியா முன்னாடி ரெடி ஏண்டா ஓ அடிமா சொல்றேன் என்னடா கேட்டு வாங்குறீங்க ஓ ப்ளீஸ் அடிமா ஓ சத்தியமா நீ அடிக்க சொல்லி உன் பொண்டாட்டி மேரேக்கிறேன் அதுதான் அடிக்க சொன்னேன் நான் அப்படியே பழக்கிறேன் நீ கையாட்டு சொல்லி உன் கூத்தியார் மேரேக்கிறேன் ஐயோ தலையில சொல்லி உன் கொய்தா மேரேக்கிறேன் அந்த பெருமை நான் தெரியல எப்படி பச்சானே தெரியல இந்த மாதிரி ஐயோ பகுத்துட்டு பொண்டாட்டி மேரிக்கிறேன் ஆனா உண்மையிலே சொல்றேன் அந்த பெருமை தூங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துருக்கான் எனக்கு நீ படுத்திருக்கிறான் நம்ம சந்த பிம்பம் அதெல்லாம் விட்டுடு நான் ஒண்ணு கேப்ப தப்பா நினைக்க மாட்டேன் எல்லாம் கேட்டேன் இன்னும் என்னதான் கேட்டேன் உடம்பு சீதல் உடம்பா கேட்டா அங்கங்க ஈரமாக்குது நான் கேக்குறேன் இந்த மாதிரிலாம் பார்த்து கிடக்குறிய நல்லா இருப்ப நினைக்கிறேன் நாட்டு வரும் ஏய் உண்மையில நாட்டு ஆமா என்ன விஷயமா வந்திருக்கிறேன் உங்க ஆள் வந்துக்கிறாரு எந்த ஆளு ஓ ஓ சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்ல சொல்லிட்டேன் என்னடா ஊக்கு பொம்பளையாட கோத்து வச்சு கிடக்குறிய அப்பப்ப கேக்குறாங்க உள்ள வந்து நான் என்ன பண்ணுவேன் நான் சரியா நாளை எப்பவுமே கேக்குறவங்க கொடுக்க மாட்டேன் போ என்னடா கேக்குறவங்க கொடுக்க மாட்டா போ நான் வே என்ன பாப்பா மரியாதை you respect and take respect அப்படினா நான் மரியாதை கொடுத்து அது முதல்ல தமிழ்ல சொல்ல வந்தா நான் திக்கறேன் கேக்குறேன் சொன்னா நல்ல காட்சியா போந்த நீ தமிழ்ல பேசு என்னடா ஓ தமிழ்ல ஆனா டாபர் ஜோடியா நல்லா தான போயிடுச்சு டாபர்ன்றா டாபர் செல்லமா தான் கூப்பிடு ஏய் டாபர்னா என்ன மீனிங்கா சொல்லு என்ன மீனிங் சொல்லு டாபர்னா டாபர் மீன் கூட்டி கொடுக்கறவங்க யார கூட்டி கொடுப்பான் டிரான்ஸ்டியூட் இந்த மேல பறக்கறாங்களா அவங்களும் அப்ப யாரு அது பேராஷூட் அப்ப இத டிரான்ஸ்டியூட்னா தேவடியானா அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா போய் சத்தா விடு நம்ம 100 ரூபாய் சொல்லு சரி அவர் கேட்டாரு என்ன பண்ண சொல்றேன் அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க நீ ஜிம்க்குலாம் பாரு என்ன இல்லம்மா நான் ஜிம்க்குலாம் போறேம்மா எக்ஸசைஸ் பண்றேம்மா அறிய மாட்டேன் ஒட்டி தான் வெளியே நான் எவ்வளவு உள்ள அனுப்புறேன் போக மாட்டேன் என்ன வரலன்ற இது பாரு அட்வால்ட் மாதிரி இருக்கிறாம்மா நான் சொல்ற மாதிரி செய் சொல்லுமா சொல்லுமா செங்கல் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுமா எகத்தாளுக்கு பாத்தியாங்க யாரு அந்த பையன் ராஜி சித்தா மோசமானவ சித்தி ஆயிடும் உனக்கு அவன் சித்தா ஓ அவன் ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும் எதுக்கு சித்தான்னு எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா சித்தா அது ஒரு அது கூட இல்ல குட்டி வேணாம் அது இல்ல இல்ல அவன் ஏன் சித்தான்னு எனக்கு தெரியும் ஏன் பாய் இது சித்தா நான் என்ன சொல்றேன் உனக்கு அர்னால்டு மாதிரி வரணும்னா ரெண்டு ஊசி வாங்கி தரேன் ஊசி போட்டுக்கோ நல்லா வரும் ஊசினால எந்த பத்தி வாத்தியா ஓ மை காட் தெரியுனா நிறைய ஊசி வாங்கி வச்சிருக்கேன் ஆமா சொல்ல வந்த மத்த பத்தி எங்க ஆளுனா எந்த ஆளு தளபதி ஆள வந்தான் டபுரு எப்படியோ நீ ஏன் சொல்ற நானா சொன்னா இதான் டாபர்ன்றா இனிமே யாரு டாபர் என் காதல கட்டாங்க நான் தேவடியான்னு உன்னதான் சொல்லுவேன் ஏன் தாயானா சொன்னானா நானா உனக்கு மாட்டேன் எனக்கு தெரியும் என் காதல கேள்விப்பட்ட நான் சொல்லுவேன் ஆமா தேவடியா சரி அதை விடு அவர் வராது என்ன காரியம் ஐயோ யார் போட்டுட்டேன் நகை கடைக்கு போனேன்னா சேட்டு கடைக்காரன் போட்டானா ஆனா ஒரு ராசிங்களான்னு தெரியலம்மா இது கேட்டு அது மாட்டிச்சு எப்போ ஓ உன் ராசினான்னு தெரியல பாக்குறவன் உன்ன போடுறாமா உண்மையே இந்த பாரு இது கூட பின்னிக்கிச்சு பாரு நீ நல்லா எடுத்து விடு நானா இதோட எத்தனை தாலி 48 ஆமா வரது 49 இந்த ஊர்ல எப்படின்னா 50 அடிச்சுணும் என்னடா அர்த்தம் வாங்கி போடுறேன் போட்ட உடனே நான் போட்டுல எங்க என்னங்க
தூக்கிட்டான். அவரு நான் தோப்புறேன். ஏய், தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன புத்தி மேலே ஒன்னும் இல்ல. என்னடா